குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். நலம் டிஎன் இணையதளம் துவக்கி வைத்த சிஎம் விஜய். சென்னை மாநில கல்லூரிகள் உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கும் விழா நடந்தது. இந்நிகழ்வில் முதல்வர் விஜய், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நலன் டிஎன் என்ற இணையதளத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மருத்துவமனைகளில் அடிப்படை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும், நவீன மருத்துவ உபகரணங்களை வாங்குவதிலும் தமிழக அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்களும் பங்கெடுக்கும் விதமாக நலம் தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி, தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடை பங்களிப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 86 மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை முதல்வர் விஜய் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். நகராட்சி பூங்காவில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, திமுக கவுன்சிலருக்கு துணை நிற்கும் போலீஸ். திருச்சி அடுத்த துறையூர் நகராட்சி 22வது வார்டு திமுக கவுன்சிலர் வீரமணிகண்டன் நகராட்சி பூங்காவில் 300 சதுர அடியில் தனக்கென தனி ரூம் கட்டியுள்ளார். ஓய்வு அறையாகவும் கட்சிக்காரர்களை சந்திக்கும் அலுவலகமாகவும் இதை பயன்படுத்தி வருகிறார். இது தவிர கட்சிக்காரர்கள் நண்பர்களுடன் விளையாடி மகிழ அங்கேயே 2000 சதுர அடியில் உள் விளையாட்டு அரங்கும் கட்டியுள்ளார். அவரது ஓய்வு அறை கட்டிடத்திற்கு நூலகம் என பெயரிட்டு மக்களை ஏமாற்றும் முயற்சியில் வீரமணிகண்டன் ஈடுபட்டார். இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு நகராட்சி அதிகாரிகள் சிலரும் மறைமுகமாக ஆதரவு என கூறப்படுகிறது. இதுபற்றி நேற்று நம் நாளிதழில் செய்தி வெளியானது. உடனே அங்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் அந்த கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். இதையறிந்த வீரமணிகண்டன் தன் ஆதரவாளர்களை பூங்காவுக்கு அனுப்பி நகராட்சி ஊழியர்களை சிறைபிடித்தார். அங்கு வந்த போலீசார் வீரமணிகண்டனுக்கு ஆதரவாக செயல்பட்டு கட்டிடத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற செய்தனர். ஏற்கனவே நகராட்சி அதிகாரிகளின் ஆதரவுடன் தான் வீரமணிகண்டன் பூங்காவை ஆக்கிரமித்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது போலீசாரும் திமுக கவுன்சிலரின் ஆக்கிரமிப்புக்கு துணை போனது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருமணமான பெண்ணுக்கு தாவேகா நிர்வாகி தொல்லை, பாடம் புகட்டிய மக்கள். கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் குளித்தலையில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் பணிபுரிந்து வருகிறார். கிருஷ்ணராயபுரம் தாவேகா கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வரகூரைச் சேர்ந்த ரமேஷ். இவர் அந்த பெண்ணுக்கு கடந்த சில மாதங்களாகவே தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. பெண் வேலை பார்க்கும் கடைக்கு எதிர்கடையில் நின்று கொண்டு பாலியல் ரீதியாக சைகை காட்டுவதும், வீட்டிற்கு செல்லும் போது பாலியல் ரீதியாக பேசியும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். தொல்லை எல்லை மீறி போனதை அடுத்து அந்த பெண் இதுகுறித்து வீட்டில் கூறியுள்ளார். இதையடுத்து அவரது கணவர் கடந்த 2 மாதங்களாக பெண்ணை வேலைக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அவரது கணவர் வர முடியாமல் போகவே அவரது தங்கை அவரை அழைத்து செல்ல வந்துள்ளார். அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பிய போது வழிமறித்து அந்த பெண்ணிடம் ரமேஷ் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ரமேஷை சரமாரியாக தாக்கி தர்ம அடி கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணை விவரங்களை தாக்கல் செய்யுங்கள், எஸ்ஐடி குழுவுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான தற்போதைய எஸ்ஐடி விசாரணையில் நம்பகத்தன்மை இல்லை. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி சில அரசியல் கட்சி அமைப்புகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கை உபி மாநில எஸ்ஐடி விசாரிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன. அந்த குழுவிடம் இதுபோன்ற நிதி முறைகேடுகளை விசாரித்ததில் முன் அனுபவம் இல்லை. நவீன மற்றும் தடயவியல் ஆய்வு கட்டமைப்பு இல்லை.
மேலும் வழக்கு பதிவு செய்யாமலேயே அவர்கள் விசாரணை தொடங்கியுள்ளதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட வேண்டும். நன்கொடைகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அரசு பாதுகாப்பாக வைக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அயோத்தி ராமர் கோவில் நிதி மோசடி குறித்து விசாரிக்கும் எஸ்ஐடி குழு தற்போதைய விசாரணை நிலை மற்றும் குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்க்கஷேத்ரா அறக்கட்டளை ஆகிய தரப்பினர் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியது. சர்வதேச பொருளாதார சூழல் மற்றும் மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த 10ஆம் தேதி வரை அதிகரித்த தங்கத்தின் விலை வார இறுதியில் விலை குறைந்து சற்று ஆறுதல் அளித்தது. இதன் தொடர்ச்சியாக வார தொடக்க நாளான நேற்றும் தங்கம் விலை குறைந்தது. நேற்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,200 ரூபாய்க்கும் சவரனுக்கு 800 ரூபாயும் குறைந்து ஒரு சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் குறைந்துள்ளது. இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கும் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 2 தினங்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை இன்று கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பிரான்சில் பயங்கர காட்டுத்தீ, 3000 ஏக்கரில் மரங்கள் கருகி நாசம். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் அடுத்த ஃபாண்டைன்ப்ளூ அருகே ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காட்டை ஒட்டிய குடியிருப்புகளிலும் தீ பரவியதால் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கானோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அப்பகுதியையொட்டிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில் வழித்தடத்தில் கரும்பு வயல் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் 3000 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதியில் உள்ள மரங்கள் முற்றிலும் தீயில் கருகி நாசமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.